28ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே ஹல்லேலூயா. இந்த காலை ஜெபத்தில் நாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை தியானிக்கிறோம். முதலாவதாக இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மாம்சத்தின்படி பூசியின் மகன். யாருடைய மகன்? ஆனா ஆவிக்குரியபடி எரேமியாவின் மகன். யாருடைய மகன்? இத நேத்து நான் இன்னைக்கு கொஞ்சம் இதை தியானிக்கலாம். பைபிள்ல இந்த இரட்டையர்கள், ட்வின்ஸுங்க இல்லை, ஜோடி ஜோடியா நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு மோசே யோசுவா, மோசஸ் ஜாஷ்வா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சந்ததி வித்தியாசம் இருக்கும், ஒரு ஜெனரேஷன் கேப். மோசேக்கு 80 வயசுனா யோசுவாவுக்கு 40 வயசு. அங்க மாம்சத்தின்படி அவங்க தகப்பன் மகனா இருக்க மாட்டாங்க. ஆனா அவர்கள் செயல்கள் அப்பா மகன் சேர்ந்து செய்யற வேலை மாதிரி இருக்கும். பர்ஃபெக்ட் ஹார்மனி. மோசேயை மீறி யோசுவா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். மோசே சொல்றதெல்லாம் செய்வார். யோசுவாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மோசே கொடுப்பார். இப்படி நாம பார்க்க முடியும், நிறைய பார்க்க முடியும். காலையில நேரம் இல்லை. அது மாதிரி ஒரு ஜோடி தான் எரேமியாவும் எசேக்கியேலும். அப்ப இந்த எசேக்கியேல் எரேமியாவனுடைய ஆவிக்குரிய மகன். ரெண்டு பேருமே அடிமை தனத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். ரெண்டு பேருமே. குறைஞ்சபட்சம் எசேக்கியேலாவது வெளிப்படுத்தின விசேஷம் மாதிரி நிறைய ரகசியங்களை பின்வரும் நாட்களுக்காக வைத்திருக்கிறார். எரேமியா முக்காடிட்டு கொண்டு புலம்புகிற தீர்க்கதரிசியாகவே இருந்தார். வெயிலிங் ப்ராஃபெட், புலம்புகிற தீர்க்கதரிசியாகவே இருந்தார். புலம்பல் என்ற பெயர்லயே ஒரு புத்தகத்தையும் எழுதினார். யாரு? எரேமியா. அந்த எரேமியாவினுடைய ஆவிக்குரிய மகன் தான், ஸ்பிரிச்சுவல் சன் தான் எசேக்கியேல். இது ஒரு தொடர். ஆச்சரிய விதமாய் பார்க்கும் பொழுது இவன், இந்த எசேக்கியேல் ஆசாரியனின் மகன். அப்படியானால் லேவி குடும்பத்தில் பிறந்தவன், லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். இவன் மாத்திரம் அடிமையாக கொண்டு போகப்படாமல் இருந்திருந்தால் இந்த எசேக்கியேல் எருசலேம்ல பிரதான ஆசாரியனாய் உயர்ந்து தன் வாழ்நாளை முடித்திருப்பான். ஆனா இங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு நிலைமை கவனிச்சிங்கன்னா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஒருவன், ஆசாரிய பட்டத்தை கட்டிக்கொண்டு வாழ வேண்டிய ஒருவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டு, இளம்பிள்ளையாயிருந்த போது அடிமையாய் கொண்டு போகப்பட்டு, வாலிபனாய் இருக்கிற நாட்களில் அந்நிய தேசத்தில் அடிமைத்தனத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவர் பேசுவதற்கு, கர்த்தருடைய முகமாய் இருப்பதற்கு, கர்த்தருடைய குரலாய் இருப்பதற்கு, கர்த்தருடைய வாய்ஸாய் இருப்பதற்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அந்த ஒரு மனிதன் தான் எசேக்கியேல். இவன் ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி. வாலிப நாட்களிலேயே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க தன்னை அர்ப்பணித்தவன்.
ஒருவேளை ஒரு 5 வயசு இருக்கும் இவனை கொண்டு போகும் பொழுது. இப்போ 30 வயசு ஆச்சு. 25 வருஷம் இவன் அடிமைத்தனத்தை அனுபவிச்சுட்டான், அடக்குமுறையை அனுபவிச்சுட்டான். 5 வருஷம், 25 வருஷம். இப்ப தீர்க்கதரிசியாய் கர்த்தர் இவனை அழைக்கிறார். இவனுடைய அழைப்பு விசேஷமானது. நேற்று பார்த்தோம் 3ஆம் வசனத்துல, ஒரு குறிப்பிட்ட தேதியிலே எசேக்கியலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் பேசணும், அவர் கரம் ஊழியக்காரன் மேல இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரன் பேசுறது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். அடுத்து ஊழியக்காரன் ஜெபம் கேட்கப்பட வேண்டும். அவன் ஜெபிச்சா கர்த்தர் செவி சாய்க்கணும். அதுக்கேற்ற வாழ்க்கை அவன் வாழணும். இந்த எசேக்கியேலுடைய நிலைமையில பார்த்தா, ஒரு இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு அல்லது ஆசாரியத்துவத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டிய இவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான், துக்கத்தோடு இருக்கிறான், வேதனையோடு இருக்கிறான். இந்த நிலைமையிலே கர்த்தர் இவனை அழைத்து இவனோடு பேசி இவன் மேல கைகளை வைக்கிறான். கர்த்தர் தொட்டா அடுத்த வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றார்? இவனுக்காக வானத்தை திறந்து தரிசனத்தை காட்டுகிறார். தரிசனத்துல ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ரொம்ப 4ஆம் வசனத்துல இருந்து 26ஆம் வசனம் வரல ரொம்ப மண்டையை போட்டு வச்சுக்காதீங்க. ஏன்னா அது சக்கரம் மூஞ்சு, மனுஷன் மூஞ்சு, சிங்கம் மூஞ்சு, அப்புறம் கழுகு மூஞ்சு, எருது மூஞ்சு. இந்த மூஞ்சிக்கே வரவேற்பு இல்லை. இருக்கிற இந்த மூஞ்சிக்கே பேரன் லவ்லி போட வேண்டி இருக்குது, என்னென்னமோ போட வேண்டி இருக்குது. ஒரு வர்ணனை, ஒரு விவரம் எப்படி இருக்கிறதுனா, இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சிங்காசனம். இந்த சிங்காசனம் உட்கார்றதுக்கு 4 பக்கமும் 4 சக்கரங்களை கொண்ட ஒரு மேடை. இந்த சக்கரத்தையும் இந்த சிங்காசனத்தையும் இணைக்கிற இடத்துல 4 மூலையிலையும் 4 மிருகங்கள். இந்த 4 மிருகங்களுக்கும் மனுஷ சாயல். அந்த மிருகங்கள் பார்க்கறப்ப எப்படி இருக்குது? மனுஷ சாயலா இருக்கு. இப்ப 4 முகங்கள்னு உடனே ஒரு பக்கம் மனுஷ முகம் தெரியும், ஒரு பக்கம் சிங்க முகம் தெரியும், ஒரு பக்கம் கழுகு முகம் தெரியும், ஒரு பக்கம் எருது முகம் தெரியும். மனுஷ முகம் தெரியும், சிங்க முகம் தெரியும், எருது முகம் தெரியும், கழுகு முகம் தெரியும். ஒரு பொம்மை நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 மூலையிலையும் இதை இணைக்கிற ஒரு சக்கரம், வீல்லு. அதுக்குள்ள ஒரு சின்ன சக்கரம், ஆக்சில். வீல் அண்ட் ஆக்சில். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்கரம் இந்த பக்கங்குதா, இன்னொரு சக்கரம் இந்த பக்கங்குதா. இந்த சக்கரத்தையும் அந்த சக்கரத்தையும் என்ன சேர்த்து பிடிக்குது? ஆக்சில். சென்ட்ரல்ல ஒன்று பெருசா வரும். இப்போ சைக்கிள் எடுத்துக்கங்களேன். சைக்கிள் பெரிய வீல் ஒன்று இருக்கும், பின்னால பார்த்தீங்கன்னா அந்த சின்னதா ஒரு சக்கரம் இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? அதுல தான் என்ன இருக்கும்? செயின் இருக்கும். அந்த சின்ன சக்கரம் பெரிய சக்கரம். இப்போ பெரிய சக்கரம் ஓடினா சின்ன சக்கரம் ஓடும், பெரிய சக்கரம் நின்ட்டா சின்ன சக்கரம் நின்னுடும். அடுத்து இந்த 4 ஜீவன்கள் இருக்குது இல்ல, அதுங்க எந்த திசைக்கு போக நினைச்சாலும் அந்த திசைக்கு போலாம். ஒரு மூலையில இருக்கிற
ஒரு உருவம், ஒரு ஜீவன் இப்படி போலான்னு தீர்மானம் பண்ணா மற்ற மூணும் அப்படியே போகும். ஆவி போகிற எந்த திசையிலும் அவைகள் பறக்கும். அந்த மிருக ஜீவன்களுக்கு ஒரு குணம் என்னன்னா, திரும்பி பார்க்காது. குறைஞ்சது 2-3 இடத்துல அவைகள் திரும்பி பார்ப்பதில்லை, அவைகள் திரும்பி பார்ப்பதில்லை என்று பார்க்கிறோம். அவைகள் இப்படி இருக்கும். இது போக இதுக்கு மேல ஒரு மண்டலம், ஒரு ஸ்பேஸ்ன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கு மேல ஒரு சிங்காசனம் தெரிகிறது. அந்த சிங்காசனத்தின் மேல மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒத்த ஒருவர் நிற்கிறதாக தெரிகிறது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல காட்டுறாரு, அப்புறமா தான் கிட்ட காட்ட போறாரு 3வது 4வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது. இப்போ கொஞ்சம் அந்த சக்கரம் தெரியுது, மிருகங்க தெரியுது கிளியரா. அப்படி கொஞ்சம் மேல பார்த்தா சிங்காசனம் கிளியரா தெரியல. ஏன்னா அக்கினி மயமாய் இருக்கிறது. அது எப்படி இருக்குது? அப்படியே தழல், நெருப்பு எரியறப்போ அந்த வருது இல்ல ஃபிளேம்ஸ், அந்த தழலை போல அது இருக்கிறது. அந்த தழலுக்குள்ள ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருக்குது. அவருடைய இடுப்பு தெரியுது. இடுப்புக்கு மேல பொன்னிறம் கலந்த தழல், எரியிற அக்கினி. ஏறத்தாழ என்ன கலர்ல இருக்கும் சொல்லுங்க? தழல், அதாவது அதுக்கு என்ன கலர் சொல்லுவீங்க? ரெட் ஹாட், ஆம்பர் கலரு. அதுல தங்கம் கலந்தா, சுத்த தங்கம் கலந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது அந்த அந்த சிங்காசனத்தின் மேல. அதுக்கு மேல ஒருத்தர் நின்னுகிறார் பாரு. அவருடைய ரூபம், அவருடைய முகத்தை அவனால பார்க்க முடியல. மனுஷ சாயலை உடையவராய் நிற்கிறார். அடுத்து இந்த ரதம் போறப்போ பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல சத்தம் கேட்கிறது. ஒரு சேனை நடந்தால் என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் கேட்கிறது. இதெல்லாம் ஒரு சிங்காசனத்துக்கான டிஸ்கிரிப்ஷன். இப்படி ஒரு அசைகிற சக்கரத்தில் உள்ள ஒரு சிங்காசனம். சொல்லுங்க, நடமாடும் சிங்காசனம். சொல்லுங்க. சக்கரம் தான் எதுக்கு? சக்கரம் எதுக்கு? எப்பவுமே ஓன்னு என்ன சொல்றோம் பிள்ளைங்கள, என்னடா காலில் சக்கரம் கட்டுன்னு பறக்கிற அப்படி. ஒரு சிங்காசனம் சாலமன் கட்டின அல்லது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த சிங்காசனம் எப்படி இருக்கும்? நிலையா இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்துல அல்லது உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற சிங்காசனம் நிலையா இருக்கும். உடன்படிக்கை பெட்டியை பார்த்துருக்கீங்கல்ல? அதுக்கு இந்த சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்துக்கு மேல இந்த 4 மூஞ்சி கொண்ட ஜீவனை வச்சுட்டா இது. இப்போ புரியுதா? உடன்படிக்கை பெட்டிக்கு கீழே தோல்ல சுமக்கிறதுக்கு அந்த கோலுக்கு பதிலா 4 ஜீவன்கள், அதுக்கு சக்கரங்கள், 4 ஜீவன்கள் நினைக்கிற திசையில இவைகள் பறக்கும். என்ன அது? நடமாடும் சிங்காசனம். சொல்லுங்க. 4ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையில என்ன இருக்குது? நடமாடும் சிங்காசனம். ஆனா முக்கியம் 27, 28 தான். இந்த நீல நிறம் போல விளங்குகிற ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. மனுஷ சாயலுக்கு ஒத்த சாயல் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்கு உரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். இப்போ ஒருத்தர் காணப்பட்டார் சிங்காசனத்தின் மேல. அவர் மனுஷ சாயலை உடையவராயிருந்தார். இது நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப நம்மளுக்கு தெரியும் அவர் யாருன்ட்டு. அவர் யாரு?
சொல்லுங்க தைரியமா. அது யாரா இருக்க முடியும்? நான் தான் சொல்லிடாதீங்க. அது யாரு? ஆண்டவராகிய. நம்மளுக்கு எப்படி தெரியும்? இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்ட நாள்ல ஏசுநாதர் பிறக்கல. ஆனா நம்ம நாள்லயோ ஒரு பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்தார், ராஜாதி ராஜாவா வர போறார். அப்ப நம்ம நாட்களுக்கு நம்மளுக்கு இது யாருன்னு தெரியும். எசேக்கியலுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் இது யாருன்னு தெரியாது. அதுதான் பிரச்சனையே. மேசியா யார் என்று அவர்களுக்கு தெரியாது. பல யூதர்களுக்கு இன்று வரையில் தெரியவில்லை. சரி, கடைசி வசனத்துல மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. கர்த்தரின் மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம். சரி, அதை நான் கண்டபோது முக்கியமான எப்படி விழுந்தேன்? முகங்குப்புற விழுந்தேன். ஒரு ஆசாரியனின் மகனுக்கே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கே, எரேமியா தீர்க்கதரிசியின் ஆவிக்குரிய மகனுக்கே இது நிலைமை. இது நிலைமை. ஆண்டவரை நான் பார்த்தேன், அவருடைய சாயலை மட்டும் பார்த்தேன். என்னால தாங்க முடியல. நான் முகங்குப்புற விழுந்தேன். சரி, முகங்குப்புற விழுந்தேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஊழியக்காரனின் அடையாளம் தாழ்மை. ஃபர்ஸ்ட் விசுவாசியின் அடையாளம் என்ன? சத்தமா சத்தமா இல்லையே, தாழ்மை இல்லையேன்னு சொல்றேன். ஒவ்வொன்றும் யார் தெரியுமா? உனக்கே நீ யாருன்னு தெரியல. இதுதான் உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொன்ன உடனே, இந்த பைபிளை கையில எடுத்த உடனே நமக்கு முதல்ல தேவைப்படுறது தாழ்மை. நீ ஜெபம் பண்றியோ, பைபிள் படிக்கிறியோ, தான தர்மம் பண்றியோ, எப்படியோ அதெல்லாம் பின்னால தான். முத நமக்கு தேவையானது சத்தமா. இந்த காலேஜ் ஜபத்துல 40 நாள் ஏதோ ஒன்று பார்க்கணும், ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க போனோம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது நமக்கு என்ன தேவை? தாழ்மை தேவை. ஆண்டவருடைய சமூகத்துல தீர்க்கதரிசியாய் நிற்கிறவனே முகங்குப்புற எழுந்து விட்டான். முகங்குப்புற எழுந்து விட்டான். நாமே மாத்திரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல கிருபாசனத்துக்கிட்ட கேரோபீன்கள் இருக்கும். ரக்க தூக்கிட்டு இருக்கோம், கால் மறைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா மூஞ்சி மட்டும் கீழே இருக்கும். இப்படி பார்க்காது, அப்படி இருக்கும். ஏன் தெரியுமா? அதுக்கு பார்க்கிற சக்தி இல்லை. அதுக்கு மத்தியில இருக்கிறவர் மகா பயங்கரமானவர். அவரை எப்படி பார்க்க முடியும்? அப்படிப்பட்டவர் அவர். சிங்காசனத்தில் விற்று இருக்கிறவர் மகா பரிசுத்தர், மகா பயங்கரமானவர், அக்கினி தழலானவர். அவர் இடுப்புக்கு கீழையும் அக்கினி, இடுப்புக்கு அதை பார்க்க முடியல அவனால. அப்படிப்பட்டவர் அவர். அந்த சிங்காசனத்துல வீற்று இருக்கிறவர். அவர் பேச தொடங்கினாரு. பெருவெள்ளத்தின் இறைச்சல் கேட்டது. முகம் குப்புற விழுந்தான். என்ன பேசினாரு? நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நம்மை இந்த காலவெளியில ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒருவர் சுருக்கமாக